ஹாய்ங்க, நான் கண்மணி குடில் கண்மணி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் சுட்ட மாவில் கொஞ்சம் மீதி இருக்குது. அதனால் இப்போ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பூரி வரும். கூடவே பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிக்கலாம். எத்தனை பூரி? 2 பூரி வேணுமா? 2 பூரி ரெடி ஆயிடுச்சு. பூரி பார்த்திங்கன்னா ஒரு 5 பூரி வந்தது மீதியான மாவில். காலையில் சப்பாத்திக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு சோயா சங்க் கிரேவி பண்ணியிருந்தேன். அந்த கிரேவி மீதி வேணால் தோசை ஊற்றிக்கலாம். காலையில் வச்ச பருப்பு சாம்பார், முட்டைக்கோஸ் போட்டு வச்ச பருப்பு சாம்பார் இருக்குது. இது தோசைக்கு ஊற்றிக்கலாம். இது போக பார்த்திங்கன்னா தோசை மாவு இருக்குது. இது வந்து தோசை ஊற்றிக்க போகிறேன். இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி நகுலுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. சரி தக்காளி சாதமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆயிலில் பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி 2-3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சிருக்கு. எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். தக்காளி இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு சைடிஷ் தயிர் பச்சடிக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். டேஸ்டியான தக்காளி சாதமும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கடிச்சிக்கிறதுக்கு முட்டை வச்சு வச்சுருக்கேன். இது வந்து மசால் மாதிரி பெரட்டி வைக்கலான்ட்டு ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் முட்டை கட் பண்ணி மசால் போட்டு பெரட்டி விடணும். தக்காளி சாதத்துக்கு தயிர் பச்சடி, ஸ்பைசியான முட்டை வறுவல் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதத்தை கூட சைடிஷை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ணும் போல் இருக்குது. நல்லா டெம்ப்ட் ஆகுது. ஒரு 3 நாளைக்கு வேணுங்கிற அளவுக்கு இட்லி மாவு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா உளுந்து பார்த்திங்கன்னா முழு கருப்பு உளுந்து தான் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாவு இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நைட்டுக்கு தோசை தான் ஊற்றிருக்கேன். மாப்பிள்ளை சம்பா அரிசியிலே இட்லி மாவை நேற்று அரைச்சி வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கு தோசை ஊற்றிக்கலான்ட்டு தோசை தான் ஊற்றிருக்கேன். தோசை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வருது. இதில் பார்த்திங்கன்னா தோசைக்கு குருமா நல்லா கொதி வந்துருச்சு. குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. இன்றைக்கி சண்டே. அன்றைக்கி எடுத்த விலாக் தான். துணியெல்லாம் இருந்தது மடித்து வச்சுருக்கேன். நகுல் பார்த்திங்கன்னா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ தான் காளான் பிரியாணி சாப்பிட்டுட்ருக்காரு. தூங்கிட்டுருக்காரு. இன்றைக்கி மதியமே பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி செஞ்சுருந்தேன். நகுல் மதியம் சாப்பிடாம தூங்கிட்டார். தூங்கி எழுந்திரிச்சு தான் இப்போ சாப்பிட்ருக்காரு. நகுலும் தனேஷும் தூங்குகிற கேப்பில் பார்த்திங்கன்னா ஓமப்படி செஞ்சு பார்க்கலான்ட்டு தான் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் செய்கிறேன். அச்சு ரொம்ப சின்னதாக இருந்ததுனால ஓமப்படி பிடிய முடியல. அதனால் பெரிய முறுக்கு சுடுற அச்செல்லாம் போட்டுட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா காராச்சி டைப்பில் வந்திருக்கு. அந்த பெரிய அச்சில் போட்டது நல்லா தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா க்ரன்ச்சியாக வந்திருக்கு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு. நகுல்லாம் பார்த்திங்கன்னா தனிஷும் நகுலும் இந்த ஓமப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. நேற்று பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் செஞ்சுருந்தேன். பாதி காலியாகிடுச்சு. லாஸ்ட்டாக 2 தான் இருக்குது. இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது டிஷ் செய்யலான்ட்டு ரெசிபி செய்யலான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். மீதி இந்த எண்ணெய் இருக்குது. அச்சு பார்த்திங்கன்னா இந்த அச்சில் தான் செஞ்சேன். ரொம்ப குட்டியாக அதில் பிழியவே முடியல, வரவே இல்லை. ஓட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியூண்டாக இருக்கிறனால அந்த ஓமப்பிடி பார்த்திங்கன்னா விலகவே மாட்டேன்ருச்சு. ரொம்ப ட்ரை பண்ணேன், அவ்வளோதான் வந்துச்சு. நான் போட்டு காட்டியிருந்தேன் பார்த்திங்களா, அதுதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இந்த அச்சு போட்டலான்ட்டு இதுலேயே தான் போட்டேன். இதில் பார்த்திங்கன்னா காராச்சி அந்த டைப்பில் வந்துருந்துச்சு. என்ன சாப்பிட்றீங்க?
என்ன சாப்பிட்றீங்க? என்ன பிரியாணி? சண்டே மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சு கொடுத்து அனுப்புறதுக்கு காலிஃப்ளவர் 65. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் மசால் போட்டு வச்சுட்டேன். மார்னிங் சாப்பிட்றதுக்கு குருமா செஞ்சுருக்கேன். மாவு இருக்குது, தோசை ஊற்றி குருமா கூடவே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இட்லியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். ஆறுன பிறகு பாக்ஸில் போட்டு கட்டி கொடுத்துடலாம். இப்போ சாதம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரை பண்ணி ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட போகிறேன். தனிஷ் பார்த்தீங்கன்னா அங்கே நின்று ஏதோ வேலை பண்ணிகிட்ருக்காரு. வாங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சிட்ருக்கேன். இட்லி மாவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து ஓடிட்டுருக்கு. ஒரு உளுந்து எடுத்துட்டேன். இப்போ செகண்டாக ஒரு உளுந்து போட்டிருக்கேன். ஏதோ அரைஞ்சிருச்சு. நகுல் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு லஞ்ச் பேக்கும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கிளம்பியாச்சு. பாலும் பார்த்தீங்கன்னா காய வச்சாச்சு. காளான் பிரியாணிக்கு தயிர் பச்சையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங்க்கும் லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். துணியெல்லாம் காஞ்சி வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே காய போட்டு வந்துடலாம். சமைச்ச பாத்திரமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட போகிறேன். பாத்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுவி வச்சு இப்போ உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து தோண்டிடலாம். நைட்டே பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டேன். காலையில் சமைக்கும் போதே ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு அவளுக்கு ஸ்கூல் லஞ்ச் கிளம்பும் போது லஞ்ச் ரெடி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அரிசி போட்டேன். அரிசிலாம் பார்த்தீங்கன்னா 2 டைம் போட்டு நல்லா அரைச்சிட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு தான் பார்த்தீங்கன்னா அரைஞ்சிட்ருக்கு. இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இதெல்லாம் எடுத்த பிறகு நல்லா உப்பு போட்டு கலந்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங்குள்ளே நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். உளுந்து மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ சூடாக ஒரு டீ போட்டு குடிச்சிக்கலாம். இஞ்சி தட்டி இஞ்சி டீ மாதிரி தான் வைக்கிறேன். மாவும் பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. டீயும் போட்டு குடித்தாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரைண்டர் இந்த ஓடை விட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா கையில் லைட்டாக வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு. பைப்பில் பாதி பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும். அப்படியே மிஷின் ஓட விட்டுட்டு கழுவிட்டோம் அப்படின்னா. கல் பார்த்திங்கன்னா அந்த அப்படியே தண்ணி வச்சு அப்படியே நம்ம ஓட கழுவி விட்டுடலாம். அதில் இருக்கிற ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் ஆகி வந்துடும். கை பார்த்து தான் வந்து வாஷ் பண்ணணும், இல்லைன்னா கை வந்து அந்த கல்லில் மாட்டிக்கும். மாவு பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ கலந்து வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன். மாவெல்லாம் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ உப்பு போட்டு கரைச்சி ஊற்றி வச்சிடலாம். இப்போ மாவாட்டுற வேலை பார்த்திங்கன்னா காலையில் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு போட்டுட்டேன். இது வந்து ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கையிலே பார்த்தீங்கன்னா மாவு கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக புளிச்சு வந்துடும். நல்லா அடித்து பார்த்தீங்கன்னா கலக்கணும் நல்லா. அப்படி அந்த பபுள்ஸ் எல்லாம் போயிட்டு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக மாவு பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இட்லி பஞ்சு மாதிரி வரும். எல்லா மாவும் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ரெண்டு பாக்ஸு, இதில் ஒரு பாக்ஸ், 3 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ ஒரு பாக்ஸ் எடுத்தோம்னா அப்படியே இட்லி எடுத்து ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து மாவை ஊற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.